பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் கடைசி பரிசுத்த ஞாயிறே நாம் யாவரும் ஒன்று கூடி ஆராதிக்க போகிறோம். உங்கள் இல்லத்தில் இருந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை நீங்கள் இந்த ஆராதனை கலந்து கொள்வதற்காக நன்றி சத்திரன். கர்த்தர் தாமே உங்களை பேர் பேராக ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஒரு வேத வாசிப்பை நாம் படிப்போம். சங்கீதம் 23, Psalm 23. The Lord is my shepherd, I lack nothing. He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. He refreshes my soul. He guides me along the right paths for His name's sake. Even though I walk through the darkest valley, I will fear no evil, for You are with me. Your rod and Your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, and cup overflows. Surely Your goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. நாம் இவெல்ல கூட யாவரும் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதி வாரத்தை நாங்கள் அனுசரிக்கும் போது கூட ஆண்டவரே, இறுதி ஞாயிறு என்று நீ எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் இல்லத்தில் இருந்து உன்னை ஆராதிக்கும் போது கூட சிறியோர் முதல் பெரியோர் வரையை நீ ஆசீர்வதித்து வழிநடத்தும். கர்த்தாவே, ஜீவிக்கிற நல்ல ஆண்டவரே, சகலத்தையும் படைத்தவரே, சிருஷ்டித்தவரே, கோடான கோடி சோஸ்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், மகிமை நிறைந்தவரே, நீ எங்கள் மத்தியில் இருந்து அசைவாடி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தோட வீரம் ஆண்டவரே, ஒவ்வொரு சபை மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஐயா. அவர்கள் தேவைகள் என்னவோ அவர் சந்தியும். கர்த்தாவே, நல்லவரே, ஆண்டவரே, ஜீவனின் அதிபதியான பரம தந்தையே, கர்த்தாவே, ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் கடந்த 7 மாதங்களாக எங்கள் ஊழியம் முடக்கி போய்விட்டது ஆண்டவரே. ஆனாலும் சந்தர்ப்பம் சூழ்நிலையால் ஆண்டவரே, உண்மையை நாங்கள் பின்பற்றி நடக்கவும் கூட நாங்கள் இருக்கவும் எங்களுக்கு நீ உதவியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த COVID-19 ஆண்டவரே, உலகம் முழுதும் பரவி கொண்டிருக்கிற இந்த கோவிட்டை முற்றிலும் அகற்றி போடும் ஐயா. நீ நல்லவர் சுவாமி, எங்களுக்காக நீ செய்வர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் போதகரோடு வீரம் கர்த்தாவே, இன்றைக்கு அவர் செய்தியை கொடுக்கும்போது கொண்டு அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உன் தயவதாக கொடுமான். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ நல்லவர் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேலையை கூட ஆண்டவரே, நீ எங்களை நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலைக்குள்ள துதி கண்ணம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, Almighty God, my Heavenly Father, we want to thank You for the unconditional love that Thou hast bestowed each one of us, Lord Master. Lord, thank You for Your goodness, Your greatness and graciousness, Lord Master. Lord, renew our trust and strength in You, Lord Master. Lord, wherever our church members are, Master, that Your presence there, Lord Master. Be with each one of them, Lord Master. Bless them, Lord God Master. Father, thank You for Your steadfast love, Lord Master. Lord, as You provide all our needs, Lord Master. You are the only person who can provide all our needs and care, Lord Master. We want to thank You, Lord Master. Lord, we want to especially pray for our elders of the church, Lord Master. Master, we want to praise them, Lord Master, or wherever they are, Master. Lord, let Their presence be with them, Lord Master. Father, we want to thank You, Lord Master, for all our church members, Lord Master. Father God, we want to give honor, we want to give all glory to You, Lord Master. In the precious name of our Lord and Jesus Christ, we pray most earnestly, O Lord Master. Amen.
உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா 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 மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. With a grateful heart, give thanks to the Holy One. Give thanks.
because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich. I am rich because of what the Lord has done for us. Give thanks. We give thanks to the Lord. We give thanks. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாத ஐயா. நீர் செய்த நன்மைகள் என்னில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. வெறுமை நிறைந்த என் வாழ்வினையே ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போயிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி வைப்பவரே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லாம் நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. கார்மேகம் சூழ்ந்தாலும் சமுத்திரம் எழுந்தாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்தாலும் பூமி நிலை மாறினாலும் மனிதர்கள் பதறினாலும் தேவன் என் அடைக்கலம் என்று சொல்வேன். நம்பிடும் உறைவிடம் அவரே என்பேன். இஸ்ரவேலின் தேவன் நம்முடனே, யாக்கோபின் தேவன் நம் அச்சாரமே, ஜோதிகளின் தெய்வமே, எல்லாம் நன்மைக்கும் ஊற்றும் காரணரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனை, இந்த அருமையான காலை வேளைகள் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. மட்டுமாக இவ்வளோ நாட்கள் எங்களை வழிநடத்தி வந்தீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த காலை வேளையிலும் கூட தேவனே, நாங்கள் ஒரு சபையாக தேவனே, கூடாவிட்டாலும் தேவனே, இந்த ஆன்லைன் சர்வீஸில் நாங்கள் கூடியிருக்கிறோம் தேவனே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தேவனே, எங்களுடைய மனதி தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவனே. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனே, நீர் வாக்குத்தத்தம் செய்தபடியே நீர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினது போல எங்களுக்கு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும் தேவனே. ஆம் சுவாமி, நிறைவேற்றும் தேவனே. தேவனே, எங்களோட மன கஷ்டங்கள், குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் தேவனே. இதை நாங்கள் கடந்து செல்ல தேவனே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் தேவனே. ஒவ்வொரு குடும்பம் தேவனே, இந்த கால வேளையிலும் கூட தேவனே பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் தேவனே. ஆனால் தேவனே, நீர் எங்களை காக்கும் தெய்வம், ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை தேவனே. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதிலும் தூங்குவதிலும் சொன்னது போல தேவனே, உம்மை விசுவாசிக்கிறவர்களை நீர் யாரையும் கைவிட மாட்டீர் தேவனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த காலை வேளையிலும் கூட தேவனே, எங்களோட சபை மக்களை பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் தேவனே. பலர் தேவனை நோய்வாய்ப்பட்டிருக்கும் கூட தேவனே, இந்த காலை வேளையிலும் கூட தழும்புகளால் குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன், உங்களுடைய தழும்புகளால் இவர்களை குணமாக்கும் தேவனே. பணப்பிரச்சனை நீர் அறிந்திருக்கிற தேவனே, அதை சந்திக்கப் போகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. குடும்ப சூழ்நிலைகள் அறிந்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர். ஏனென்றால் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிற தேவனே, அதற்காக நன்றி. படிக்கும் பிள்ளைகள் தேவனே, படிப்பிலே தேவனே இன்னும் சிறப்பாக செய்ய உதவி செய்யும் தேவனே. திருமண காரியங்களிலே தேவனே, தயாராகி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் தேவனே. அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் முற்றாக சந்தோஷமாக நடைபெற உதவி செய்யும் தேவனே. அநேகர் எங்கள் சபையுள்ளே தேவனே, தேவையோடு தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் தேவனே. நீர் வேதத்தில் சொல்லியிருக்கிற தேவனே, சபை கூடுவதை விட்டுவிடாதீர்கள் என்று தேவனே. நாங்கள் கூடி சீக்கிரம் சபைக்கு செல்ல வேண்டும். இந்த COVID-19 பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எங்கள் சபைகளெல்லாம் கூடி உண்மை ஆராதிக்க வேண்டும் தேவனே. அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் தேவனே. அது மட்டுமல்லாமல் எங்கள் சபையில் தேவனே, அநேகர் தேவனே
அநேகர் தேவனே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் தேவனே. திருமணமாகி பல வருடங்கள் ஆகி தேவனே உங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இந்த காலவில் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிற தேவனே. ஆம் சுவாமி, சாராவை இப்படி ஆசீர்வதித்தீர், ஆனாவை இப்படி ஆசீர்வதித்தீர் தேவனே. அதே போல் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இந்த குடும்பத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்க நீர் உதவி செய்யும். இப்பொழுது தேவனே உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் தேவனே. குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படட்டும் தேவனே. ஆம் சுவாமி, ஆம் சுவாமி, அப்படி செய்ய போவதற்காக நன்றி தேவனே. சபையில் தேவனே மற்ற ஆன்லைன் ஊழியம் நடந்து கொண்டு வருகிறது தேவனே, அதையும் நீர் ஆசீர்வதியும் தேவனே. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் பாஸ்டர் மற்ற ஊழியக்காரர்கள் சபையில் உள்ள ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிக்கும் தேவனே. வழி நடத்தும் எங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனே, நாங்களும் கூட தேவனே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனே உண்மையில் உமது ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனே. எந்த ஒரு சூழ்நிலையும் தேவனே தப்பான வழிக்கு நாங்கள் செல்லாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் தேவனே. குடும்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும். குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் செய்யும் பொழுது தேவனே உங்களுடைய கிருபை இருக்க வேண்டும் தேவனே. உங்களுடைய கிருபை ஒன்றே போதும் தேவனே. இந்த காலை வேளையிலே எங்களை முற்றிலும் முழுதுமாக ஒப்படைக்கிறோம் தேவனே. எங்களை வழி நடத்தும், கரம் பிடித்து வழி நடத்தும் தேவனே, கரம் பிடித்து வழி நடத்தும் தேவனே. நன்றி அப்பா, நன்றி. நாங்கள் யாரும் தேவனே, no one Father Lord, we are perfect Father Lord, we are not perfect Father Lord, but you can make us something different from us, our Master. நன்றி செலுத்துகிறோம், சோஸ்திரிக்கிறோம், துதிக்க நம்ம இமெல்லாம் உங்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். கர்த்தர் கொடுத்த ஜெபத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆறுதை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக நாங்கள் பாவக்குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் பாவக்குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிரிந்து ரசிக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்பாய் வாழ்த்தி வரைக்கிறோம். Like to welcome you in the blessed name of Jesus Christ for this morning service. Let us look to God in prayer. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி தினே. இந்த நாள் மன்றை தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes Lord, we pray that you continue to speak to us, Lord. In the name of Jesus Christ's name we pray. Amen. Let's turn to John chapter 10 verse 27 to 28. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 27 28 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோமாக. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. My sheep listen to my voice, I know them, they follow me. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும்ட்டு கடவுள் சொல்கிறதை காணுகிறோம். போன வாரத்தில் நாம் பார்த்தோம், கடவுள் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், அவர்கள் அவர் கரத்தில் இருக்கிற களிமணை போல இருக்கிறார்கள், அவர் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்கிறதை காணுகிறோம். Last week we meditated, God told the Israelites they belong to him, they are clay in his hand. And today God is telling us that we are his sheep. இந்த காலை நேரத்திலும் கடவுள் சொல்கின்றார், நம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் என்று சொல்கின்றார். God is pointing at you today and telling you are his sheep. இந்த காலை நேரத்தில் கடவுள் சொல்கிறார், நீங்க அவருடைய ஆடுகள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்று கடவுள் சொல்கிறதை காணுகிறோம். பிரியமானவர்களே, when you look at this verse 27, first God says, my sheep. Secondly, God is telling that my sheep listen to my voice. ஒன்றாவது கடவுள் சொன்னார், என் ஆடுகள்னு சொல்லுகிறதை காணுகிறோம், அவர் சொந்தம் கொண்டாடுகிறதை காணுகிறோம். ரெண்டாவதாக நாம் பார்த்தோம்ன்றா, கடவுள் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கும் சொல்கிறதை காணுகிறோம். God is giving assurance to us that we can hear him. ஒன்றாவது காரியம் இந்த வசனத்தை பார்க்கின்றார், கடவுள் சொல்கின்றார், நம் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியும்.
ரெண்டாவதாக நம்ம பண்றோம் இதே வசனத்திலே இது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கின்றா, நாம் அவருடைய சத்தத்தை கேட்கும்போது அவருக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று சொல்கிறதும் அறிஞ்சு கொள்ள வேண்டும். The two things here. One, God is telling that we can hear His voice. Secondly, we need to hear His voice and obey Him. அவருக்கு நம் கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். இந்த ஆடுகள் நாம் பார்த்தோம்னா அதில் கண்ணு சரியாக தெரியாது. These sheep's eyesight is very poor and they can only see in a bright light. They must depend on the sound of the shepherd's voice for direction. இந்த ஆடுகள் மேய்ப்பருடைய குரலுக்கு அதிகமாக அவர்கள் சார்ந்திருக்க வேண்டும். மேய்ப்பரோட குரலை கேட்டுதான் அவர்கள் பின்பற்றுவார்கள். Sheep, they can easily distracted, and because of their poor eyesight they also can wander off wild. இவர்கள் சரியாக கண்ணு தெரியாதனால இல் மேய்ஞ்சி கொண்டிருக்கிறப்ப சிலப்ப அவர்களது காணாம போய்விடலாம் பிரிமணவர்களே. ஆனால் மேய்ப்பனோட குரலை கேட்கும்போது அவர்கள் மீண்டுமாக மேய்ப்பனோட குரலுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து மேய்ப்பன்ட்டு ஓடி அவர்கள் வந்து விடுவார்கள். Even if they wandered far away from the shepherd, when they hear the voice of the shepherd calling, they'll come running back to the shepherd. Sometimes in our life, we too like the sheep. சில வேளையிலே பிரிமணலே இந்த ஆடுகளை போல நம்மளும் தூரமாக கடவுளை விட்டு ஓடிவிடலாம். That's the reality all of us need to face. இதான் உண்மை பிரிமணலே. ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான தேவைகள் இருக்குது, பலவிதமான அழுத்தங்கள் இருக்கின்றது. It's true that even though we hear the voice of the Lord, we can wonder because there's so much of pressure, so much of need in our life, so much of expectation, not only within us, but expectation of people surrounding us. We can get wonder. We who have experienced hearing voice of the Lord, we can get wonder. கடவுள குரலை கேட்டு வாழ்ந்த நம் அவர் விட்டு தூரமாக நாம் போகலாம். எவ்வளோ தூரம் ஓடினாலும் கடவுள் உங்களை விட மாட்டார், ஏன்னா அவருக்கு நீங்கள் சொந்தமானவங்க. பட் ஒன் திங், த ஜாய் தட் திஸ் வேர்ட் த லார்ட் டெல்ஸ் us, this whole passage, John chapter 10 tells us that God will never leave us when we astray from Him. A beautiful parable that we can read in Matthew chapter 18 verse 10 to 14 says that when we go astray, we are lost. God will leave 99 sheep just to find this one sheep that is lost. அருமையான ஒரு ஓமையாக நாம் காணுகிறோம். மத்திய 18ஆம் அதிகாரம் வசனம் 10-14 வசனத்திலே பார்த்தோம்னா 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடுக்காக கடவுளே அவர் தேடி வருவார்ன்ட்டு. நீங்களும் நானும் நல்ல ஒரு வியாபாரியாக இருப்போம்னு வைத்துக்கொள்ளுமே. லெட்ஸ் சே தட் we are a good businessman. Will we risk 99 sheep just for one? 99 ஆடுகளே விட்டு ஒரு ஆடுக்காக நம்ம போவோமா? நிச்சயமா நம்ம போக மாட்டோம். ஏன்னா அந்த 99 ஆடு அழிஞ்சு போயிருமே, காணா போயிருமே, ஆபத்தில் இருக்குமேன்ட்டு நம்ம வருத்தத்தில் 99 ஆடு தான் இருக்குதே பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம வியாபாரத்தை தொடர்ந்து நடத்துவோமே அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே கடவுள் நம்ம பார்த்தோம்ன்றா ஒரு ஆடாக இருந்தாலும் அந்த 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடுக்காக வருகிறார். எதனால? இது உறவுனால பிரியமானவர்களே. இட்ஸ் பிகாஸ் அவர் ரிலேஷன்ஷிப். God values our relationship with Him. நம்ம அவருடைய தேடும் போதெல்லாம் பிரியமானவர்களே அவர் நம்ம அருகிலே வருகிறான்னு வேதம் சொல்கின்றது. நம்ம விட்டு தூரமாக போகும்போது கூட அவர் நம்மளை தேடி வருகிறவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறதை காணுகிறோம் பிரியமானவர்களே. He will come and look for us. The good news is that Jesus, the good shepherd, will leave the entire flock to go after just one missing sheep. What a beautiful picture. How much God loves us and willing to seek after us when we become lost. God loves us so much. But remember, when we hear His voice, we need to obey, come back to Him. அவர் குரலை கேட்கும் போதும்
நாம் திரும்புகிற மக்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம அவர்கிட்ட திரும்பும் போதும் அவர் நம்மளை தேவைகளாம் சந்திக்கிறவராக இருக்கின்றார். நமக்கு பாதுகாப்பை தருகிறார். God sees all our need. God meets all our need. God grants us safety. நம்மளுக்கு பெருமளை பாதுகாப்பையும் அவர் தருகிறவராக இருக்கின்றார். But need to be very careful. ஆனால் ரொம்ப கவனமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்கின்றோம். We are living in these last days. We need to be very careful. Whose voice we are hearing. யாருடைய குரலை நாம் கேட்கிறோம். மேய்ப்பனை போல வந்து பெருமளே சிலர் நம்ம கடவுளை விட்டு தூரமாக நடத்த அவர் திறமையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். The warning that we see in the scripture is, many could come like a shepherd and lead us astray too, not only by our own free will, because of our own pressing need, in our desire we can get lost, but there be also danger that others leading us astray. இந்த வசனத்தை கவனமாக நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய சொந்த தேவை நிமித்தமாக, அழுத்தங்கள் நிமித்தமாக, சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்ம வந்து கடவுளை விட்டு தூரமாக போகிறது மட்டுமல்ல, ஆனால் மேய்ப்பனை போல உருவம் எடுத்து சிலவர்கள் நம்மளை கடவுளை விட்டு தூரமாக நம்மளை நடத்த அவர்கள் திறமையுள்ளவர்கள் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 7 10வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Let's turn to John chapter 10 verse 7 to 10. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான்ட்டு கடவுள் சொல்கிறதை காணுகிறோம். இப்படிப்பட்ட மக்களே கடவுள் திருடன்றாரு. God is telling this kind of people, they are thief. They can steal, kill and destroy. We need to be very careful. Who are we listening to? யாருக்கு நம்ம செவி சாய்க்கிறோன்ட்டு கவனமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, my sheep will listen to my voice. ஆனால் கடவுள் சொல்கின்றாரு, என்னது, என்னுடைய ஆடுகள் என்னோட குரலுக்கு மட்டும்தான் செவி சாய்க்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு யாரோட குரலுக்கு நம்ம செவி சாய்க்கிறோம்? Whose voice we are hearing? In our time like this, இந்த மாதிரி சூழ்நிலையை நாம் இருக்கும் போதும் பலவிதமான அழுத்தங்கள் மத்தியிலும் கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னோடு இறுதி வரையிலும் இருப்பேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை காணுகிறோம். இந்த உலகம் இறுதி வரையிலும் நான் உங்களோடு இருப்பேன்ட்டு. God is telling you that I be with you to the end of this age. Are we hearing that? Or are we hearing other voice that is telling us you are alone, nobody cares for you, நீ தனிமையாக இருக்கிற, யாரோ மேல அக்கறை கொள்ள அப்படின்னு சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்கிறோமா? யாரோட சத்தத்தை நாம் கேட்கிறோம்? பிரியமானவர்களே, do we hear God is telling us be holy as I am? இன்னைக்கு காலை நேரத்தில் கடவுள் நம்மளோட பேசுறது கேட்கிறோமா? நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்வது போல அவர் சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அல்லது பரவாயில்ல, ஒரு வாட்டி தானே பாவம் செய், கடவுள் மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்கிற சத்தத்துக்கு நாம் கேட்குறோமா? Or we hearing to a voice that's telling us it's okay, just one time, never mind, God will forgive you. Whose voice we are hearing? யாரோட சத்தத்தை நாம் கேட்குறோம்? Do you hear God is telling us today, you are healed by my stripes? இந்த கால நேரத்தில் நாம் கேட்குறோமா? கடவுள் சொல்கின்றார், என் தழும்புகளால் நீங்கள் சுகமடைந்தீர் என்று 1 பேதுரு 2:24 சொல்கின்றது. கவலைப்படாதீங்க, வியாதியின் மத்தியிலும் கடவுள் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்று. சில குரல்கள் முன்பாக எழும்பலாம், முடியாது, எல்லாம் முடிஞ்சு, இந்த வியாதி உன்னை ஆட்கொள்ளும், நீ இறந்துருவ, நீ கஷ்டப்படணும், நீ வேதனை அடையணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த குரலை கேட்குறோமா?
Whose voice we are hearing? God is telling, you are the light in darkness. இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நீரே வெளிச்சம் என்று கடவுள் சொல்கின்றார். கடவுள் உங்களோடு இருக்கிறனால நீங்க தான் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறேன் கடவுள் சொல்கின்றார். அந்த குரல் நம்மளுக்கு கேட்குதா? Can we hear that voice? Or we hearing the voice telling, look around you, everything is dark, is hopeless, that's the end? அல்லது இன்னொரு குரல் சொல்கின்றது, சுற்றிலுமோ பாரு எல்லாம் இருள் நிறைஞ்சிருக்கு, எல்லாம் துன்பம், எல்லாம் வேதனையில் இருக்கிறாங்க, எல்லாம் வியாதியில் இருக்குது, முடிஞ்சு அப்படின்னு நமக்கு சத்தம் கேட்குதா? இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்மளுக்கு யாரோட குரலை கேட்க வேண்டும்ட்டு நம்ம கையில் ஒரு வாய்ப்பை கடவுள் தருகின்றார். God is giving us the choice to hear, to choose whose voice that we want to hear. When we hear these other voices, we are in confusion, distress, fear and worries. இந்த பல சத்தங்களுக்கு நம்ம செவி சாய்த்தோம்ன்றா, இந்த உலகத்தில் இருக்கிற சத்தங்களுக்கு நம்ம செவி சாய்த்தோம்ன்றா, இந்த பிசாசோட சத்தத்துக்கு நம்ம செவி சாய்த்தோம்ன்றா, அது குழப்பத்தை கொண்டாடும், அழுத்தத்தை கொண்டாடும், பயத்தை கொண்டாடும், நமக்குள்ளாக வருத்தத்தை உண்டாக்கும். அதான் நம்ம பார்த்தோம்ன்றா, செய்தியில் போன வாரத்தில் நம்ம கேள்விப்பட்டோம், மலேசியா தேசத்தில் அந்த கொரோனா வைரஸோட அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள், தற்கொலை பண்ணிக்கிறார்கள்ன்ட்டு. ரொம்ப கவனமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். Last week we hear more than this pandemic, because of this pandemic, many people are committing suicide. They died because of frustration. Whose voice we are hearing? யாரோட சத்தத்தை நம்ம கேட்குறோம் பிரியமானவர்களே? It's important to hear God's voice. When God speaks to us, when God leads us, He leads us in peace and victory in every situation in our life. கடவுள் சத்தத்துக்கு நம் கீழ்ப்படையும் போதும் அவர் நம்ம சமாதானத்தில் நடத்துகிறார். ஒரு வெற்றியான வாழ்க்கை, எல்லா சூழ்நிலையும் வெற்றியை தருகிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீ கடவுளோட குரலை நாம் கேட்கிற மக்களாக இருக்க வேண்டும். நம்மளை நடத்துகிற கடவுள் மூன்றாவதாக இங்கே என்ன சொல்கிறார்? அவர் நம்மளை அறிந்தவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறதை காணுகின்றோம். God is telling us, I know them. God knows us. This is the word God is telling us today. கடவுள் சொல்கிறார், அவர் நம்மளை அறிந்தவராக இருக்கிறார். இந்த யோவான் 10:3 வாசிச்சு பண்ணுறா, கடவுள் சொல்கிறார், அவர் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்கிறதை காணுகிறோம். God tells us that He calls us by name in verse 3. He knows us by name. And we saw that in the life of Abraham, when he about to sacrifice Isaac, God called him Abraham, Abraham. God even called Mary after the resurrection. He knows all our names by name. நம்ம அனைவரும் அவரு நம்மளுடைய பேரை சொல்லி அழைக்கிறவராக இருக்க, பேரை வைத்து அறிந்தவராக இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, Has God ever called you by name? கடவுள் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரா? நிச்சயமாக அழைத்திருப்பார். பிரியமானவர்களே, Yes, He knows us by name. நிச்சயமாக அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்தவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒவ்வொன்றையும் கடவுள் நன்றாக அறிந்திருக்கிறார். எப்படி? How is that possible? You see, the shepherds, they spend time with the sheep. அவர்கள் இந்த ஆடுகளோடு நேரம் செலவழிக்கிறார்கள். உன்னோடு இருப்பேன், இந்த உலகம் இறுதி வரையும் நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார். அப்போனா கடவுள் நம்மளோடு வருகின்றார், நம்மளை நன்றாக அறிந்தவராக இருக்கின்றார். He knows in and out. He knows each one of them. The shepherds spend hours, month, years with the sheep. So He knows each one of them in detail, how they look, எப்படியாக இருக்கிறார்கள், என்ன குணாதிசயம் என்று நன்றாக கடவுள் நம்மளை ஒவ்வொருவரையும் அறிந்தவராக இருக்கிறார் என்று காணுகிறோம். நீங்களும் நான் கடவுளோட பார்வையில் விசேஷமாக இருக்கிறோம். You and me are special for God. We belong to Him. Yes, it's true, but we belong to Him and we are also special. நம்மளும் அவர் பார்வையிலே
அவருக்கு விசேஷமாக இருக்கிறோம். எரேமியா 1:5 கடவுள் எரேமியாட்ட சொல்கிறார், தாயின் கருவிலை உருவாகத்துக்கு முன்பதாகவே உங்களும் என்னையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் என்று சொல்கிறதை காண்கிறோம். In Jeremiah chapter 1:5 God says, before I formed you in womb I knew you. To Jeremiah, God knows us. மத்தேயு 10:30 வாசித்துப்பட்டோம்ன்றா அங்கு கடவுள் சொல்கிறார், நம் தலையில் இருக்கிற எல்லானது எத்தனை முடிகள் இருக்குதுன்ட்டு எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார் சொல்கிறதை காணுகிறோம். In Matthew chapter 10:30 we see this. God is telling, God knows the numbers of the hair. Nothing will fall to the ground without his knowledge. அவர் அறியாமலே பிரிமானவர்களே ஒரு முடி கூட கீழே என்னது விழாதென்று சொல்கிறதை காணுகிறோம். He knows us in and out. நம்ம முழுமையாக அறிந்தவராக இருக்கிறான்ட்டு கடவுள் சொல்கிறதை காணுகிறோம். அவரை பற்றி கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். We must stay with him. அவரோடு இருக்க வேண்டும் பிரிமானவர்களே. அவரோடு நாம் இருக்கும் போதும் பிரிமானே அவர் கரத்திலிருந்து யாரும் நம்மளே எடுத்துக்கொள்ள. We must position ourselves in him. It's important also. அவர் கூட இருக்க வேண்டும். அவரோடு இருந்தோம்ன்றா எந்த தீங்கும் நாசம் முஸ்லிம் அணுகாதபடி நம்மளே காத்து கொள்கிறவராகிறார். வசனம் 28 வாசிப்போம். Let's turn to verse 28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவரோட கையிலிருந்து பறித்து போவதில்லை என்று கடவுள் சொல்கின்றார். அவர் நம்மளுக்கு பாதுகாப்பை தருகிறவராக இருக்கின்றார். பிரிமர்களே, God protects us. God protects us. Nobody can snatch us from his hand. We belong to him. We need to hear him and follow him. அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற மக்களாக இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் கடவுள் சொல்கிறதை காணுகிறோம். பிரிமர்களே, நம்ம அவரை தேடும் போதும் பிரிமர்களே அவரோட சத்தத்தை அறிந்து கொள்ளும் போதும் அவரை நாம் பின்பற்றுகிற மக்களாக இருக்க வேண்டும் இந்த காலை நேரத்தை சொல்கிறார். இன்னைக்கு பிரிமர்களே கடவுளோட சத்தத்தை எப்படிலாம் நம்ம கேட்கலாம்? How we can hear the voice of the Lord? We all know the fact that we need to pray. நம்ம ஜெபிக்க வேண்டும் கடவுள் சொல்கிறார். நாம் கடவுளோடு ஜெபிக்கும் போதும் பிரிமர்களே கடவுள் நம்மளோடு அவரோடு நம்ம ஐக்கியம் கொள்ளும் போது நம்ம உறவை பலப்படுத்தவர்களாக இருக்கின்றோம். See, when we pray with him, we establish relationship. That's why God can leave 91 just look for one, because we had relationship. எதனால 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடுக்காக வந்தார்? அந்த உறவுனால. பிரிமர்களே விடாமல் அவரோடு ஜெபித்து கொண்டே இருக்கணும், தொடர்பு கொண்டே இருக்கணும். நம்ம விதத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் சொல்ல வேண்டும். பிரிமர்களே அவர் சமூகத்திலே நாம் வரும்போது நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும். பிரிமர்களே அவரோட பிரசனத்தில் இருக்கும் ஒரு அபிஷேகம் நம்மளை பலப்படுத்துறதாக இருக்கின்றது. See, when we pray, not only we communicate what in our heart and mind and listen to his voice, but you see, when we are in the presence of the Lord, we receive the anointing, the strength in our life. We need to engage ourselves in the presence of the Lord. நம் தேவனோட சமூகத்திலே நாம் தொடர்ந்து அவளோடு தொடர்பு கொள்கிற மக்களாகிறோம். Don't give up. You can be depressed, you can be sad, you can be in fear, but when we go back to the Lord, God will strengthen us. கடவுள் நம்மளை பலப்படுத்துகிறார். அவர் சமூகத்திலே கடவுள் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறான்னு காணுகிறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து ஒவ்வொரு சபா கிழமை நம்மளுக்கு பிரேசல் நடக்குது, அலட்சியமாக எண்ணிடாதீங்க. வாங்க, பிறருக்காக நாம் ஜெபிக்கும் போதும் கடவுள் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். Come and join every Tuesday 8 o'clock. Make a point that you come and join. And secondly, we must read the word of the Lord. தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். எவ்வளோதான் நம்மளுக்கு நேரம் இல்லாவிட்டாலும், நம்மளுக்கு எவ்வளோதான் மற்ற வேலைகள் இருந்தாலும் கடவுளோட வசனத்தை தினந்தோறும் வாசிக்க வேண்டும். Need to read the word of the Lord. God speaks to us through his word now. கடவுள் நம்மளோடு அவர் வார்த்தை நிமித்தமாக பேசுகிறார். இந்த வார்த்தை வாசிக்கும் போதும் பெருமளே அந்த வார்த்தையை நம்ம சிந்தனையிலும் மனதிலே பதிவு செய்யும் போதும் நம் தேவையான நேரத்தில் பரிசுத்தாவின் நிமித்தமாக அந்த வார்த்தையை ஜீவன் பெற்று பெருமளை நம்மள மத்தியிலே அது ஊழியம் செய்கிறதாக இருக்கின்றது. Please remember, this word can bring life to us. Hear good sermons. சரியா? அந்த நாட்களில் எல்லார்ட்டையும் கையில் ஐஃபோன் இருக்கிறது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கின்றது, வைஃபை எங்கேயோ பார்த்தாலும் கிடைக்குது. தயவு செய்து நல்ல தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க. இந்த நாட்களை நன்றாக உபயோகிங்க. படம் பார்க்குறீங்க, மற்ற காரியங்களை செய்யுங்க, பரவாயில்ல. இருந்தாலும்
ஆனால் அதிகமான நேரத்தை கடவுளோட சத்தத்தை கேளுங்க. கடவுளோட சத்தத்தை கேட்கும்போது பிறகு நம்ம வாழ்க்கையை நம்பிக்கை பிறக்கின்றது. When we hear the word of the Lord, it builds hope in us. Hear God's words too and worship Him. Please worship Him. கடவுளை ஆராதிங்க சத்தமாக. போகிற இடங்களில் தனிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, மனதால் அவரை ஆராதிங்க. Worship the Lord wherever it's possible. So when we worship the Lord, we ourselves reminding how great He is, how powerful He is, how loving He is. நம்ம அவரை ஆராதிக்கும் போதும், இந்த பாடல்களில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தமாக பெருமல்லே நம்ம ஆராதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் பலன் அடைகின்றோம். எவ்வளோ மகிமையான கடவுளை, எவ்வளோ அற்புதமான கடவுளை, எவ்வளோ அன்பான கடவுளை நம்ம ஆராதிக்கிறோன்ட்டு அது நம்மளை ஞாபகப்படுத்துறதாக இருக்கின்றது. பெருமல்லே கடவுளை நம்ம ஆராதிக்கும் போதும் பெருமல்லே அவரோட கிருபையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவரோட தயவையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we worship the Lord, we also receive favor from Him. As we acknowledge Him all our ways, He makes our path straight. அவரை நாம் வழிகளாம் நினைத்துக் கொள்ளும் போதும் அவர் வழிகளை செவைப்படுத்துகிறவராக இருக்கிறார். பெருமரவுளே, Today we need to hear the voice of the Lord. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிற மக்களாக இருக்கிறோம். We can hear, God said today that we can hear His voice. அவர் சத்தத்தை நிச்சயமாக கேட்கலாம் என்றால் நம்ம அவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். யாரும் இங்கே சொல்ல முடியாது நான் கேட்க முடியாது என்றுனா, தேவனோட வார்த்தையை சொல்கிறது அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும் என்று. Today God is giving us the assurance. We can hear His voice. His sheep can hear His voice. Maybe we don't know today, but as we long walk with Him, we slowly begin to recognize and learn how His voice sounds like. இன்னைக்கு ஒரு வேளை நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அந்த அனுபவம் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் விட்டு விடாதீங்க. அவர் தொடர்ந்து பின்பற்றும் போதும் அவரோட குரல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று மெதுவாக நம்ம கற்றுக்கொள்வோம். இட் டேக்ஸ் டைம், அது நேரம் எடுக்கும். ஆனால் இந்த குரல் நம்மளுக்கு கேட்க ஆரம்பித்துனா நம்மளுக்கு ஒரு உறுதி வரும். When we learn to hear His voice, we will know that there's a confidence in His voice. We can have confidence in Him. We don't fear anything what's happening around us because we know we can trust Him. He will protect us. He will provide us. Let's turn back to Him. Remember this, you and me belong to Him. நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவராக இருக்கின்றோம். அவர் நம் பின்பற்றுமாக, அவர் நம் பின்படுத்தும் போதும், அவர் குரலை கேட்கும் போதும், அவர் குரலுக்கு கீழ்ப்படியுமாக. Remember, as we hear His voice, obey Him. Obey Him. Let's turn to the Lord. கண்களை முடிதை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறீரே. ஆமாண்டவரே, நாங்கள் உமக்கு சொந்தம். நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். உங்கள் குரலை நாங்கள் கேட்போம். அது குரலுக்கு நாங்கள் கீழ்ப்படைய வேண்டும். Yes, Lord. Today you have taught us, Lord, that we belong to you, Lord. You know us. We can hear your voice and we need to follow you, Lord. Help us, Lord, to have an undivided heart, to follow you alone, Lord. உமக்கு மாற்றுமே நாங்கள் உறுதியாக பின்பற்ற எங்களுக்கு கற்றுத்தாரம் ஆண்டவரே. மற்ற குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்காதபடியாக எங்களை நடத்தும் ஆண்டவரே. Yes, Lord. Help us, Lord, not to hear any other voice other than you, Lord. Grant us, Lord, the discernment. For you are the truth, the way and life. நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறீர் பிதாவே. இந்த நாள் அன்றைய பாமது குரலை கேட்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் அநேகருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன். May the grace of Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forevermore. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.